இது ரப்பர் எஸ்டேட்டு. என் பசங்களோட சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் போனோம். கீழே ஒரு ஆற்று பாலம் இருக்குது. அங்கே குளிக்கிறதுக்காக போகும்போது எடுத்த வீடியோ. ஓ, இதுலேருந்து ஊறி அப்படியே தண்ணி வரும். அது கோயில் வித் ஸ்டோர் ரூம். இது வனத்தி சின்னப்பர் அப்படிங்கிற சர்ச்சு. ஸ்கூல் லீவில் கண்டிப்பாக இங்கே வந்துடும். 10 நாள் ஸ்டே பண்ணுவோம். பக்கத்துலேயே எல்லாம் சுற்றி பார்க்குற இடமும் இருக்குது. இங்கேருந்து ராணிபுரம் வந்து 25 கிலோமீட்டர், மடிக்கேரியிலேருந்து 65 கிலோமீட்டர், தலைக்காவேரி வந்து பார்த்திங்கன்னா 47 கிலோமீட்டர், மடிக்கேரியிலேருந்து 3 கிலோமீட்டர். அதே மாதிரி அபி ஃபால்ஸ் வந்துட்டு மடிக்கேரியிலேருந்து 8 கிலோமீட்டர், சுள்ளியிலேருந்து 59 கிலோமீட்டர். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சுப்பிரமணியான்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அதுவும் எல்லாமே ஹீல்ஸு. நேர் ரோடானா சீக்கிரமாக போயிடலாம். இது மலை பிரதேசங்கிறதுனால போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கும் ட்ரைவிங் பண்ணுறதுக்கும் சூப்பர் ஊர் இது. மதி பொறுமையா பொறுமையா. மதி பார்த்து பொறுமையா போங்க. பொறுமையா போங்க, ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் இல்லை. மோக்ஷா போறா. அது பாரு, ஆறு வந்துச்சு பாரு. ம் இந்த ரிவர் வந்து நேராக காசர்கோடில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். காசர்கோடு போயிட்டு அங்கேருந்து கடலில் போயிடுவாங்க. கீழே பார்த்து போங்க. ரொம்ப கெட்டு போயிட்டோம். கார்ட்டூன்லாம் பார்த்தேன். ஆமா மதி, நீ வந்து கார்ட்டூன் பார்த்து நீ அதே மாதிரி புலி வருமா டோரா பூஜி மாதிரியெல்லாம் கேட்காத. ஆ பார்த்து போங்க. இரு மோக்ஷா போயிட்டு.
இத்தனை 8 வருஷத்தில் இப்போ தான் ஜி உங்கள் கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணுறேன். நீங்களும் எங்கள் கூட இப்போ தான் வரீங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையே. இந்த இடத்துக்கு வேணாம், நம்ம பாலத்துக்கிட்ட போகல. போட்டெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க போல, பழகு. தண்ணியில் எப்படி பாம்பு வரும்?